ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்னென்ன த்ரெட் பேங்கிள் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய பிஸ்னஸில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நான் ஒரு பிரைட்மேட்காக பண்ணியிருந்தது. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அதை வாங்கிட்டு இருந்தாங்க. இது ரெகுலர் யூஸ், ஒரு ரிட்டன் கிஃப்ட்காக நான் ஒருத்தவங்களுக்கு மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக பண்ணது. அண்ட் தென் இதுவும் ரிட்டன் கிஃப்ட்காக மேக் பண்ணது தான். செம்மையான கலரில் சூப்பராக இருந்துச்சு. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த கலர் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி. அப்போ கேட்கும் போது நம்ம அதை பண்ணுறதுக்கான நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. பட் இப்போ இது கிடைக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் என்னோடய ஃப்ரெண்ட்காக பண்ணியிருந்தேன். அவங்களோட லெஹங்காக்காக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் இது நான் என்னோடய ஓன் யூஸ்க்காக பண்ணியிருந்தேன். சாரீக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலருமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது சிங்கிள் கடா பேங்கிள் மாதிரி. நம்ம ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில் இந்த பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம த்ரெட் பேங்கிள் சாரீக்கு மட்டும்தான் போடணுன்ற இது கிடையாது. ஸோ நம்ம சல்வாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் இந்த பிங்க் கலரில் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ இது என் சிஸ்டருக்காக பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிக்சர் அனுப்பிச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதே மாதிரி இதை மேக் பண்ணிட்டேன். தென் ஒரு 2 கடா பேங்கிள் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே எனக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வயலட் கலரும் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கடா பேங்கிளும் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது.